சாரதியுடன் ஒரு நாள் பயணம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ஒரு வழியா காலேஜ் செமஸ்டர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அடுத்த நாளே ஷூட்டு கிளம்பிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாளா காலேஜ் செமஸ்டர்ன்றதுனால வந்த எல்லா ஷூட்டையும் தள்ளி போட்டு எல்லா ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டையும் வெயிட் பண்ண வச்சிட்டேன். முடிஞ்ச அடுத்த நாளே என்னோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணி அவங்களோட ரெக்யூர்மெண்ட் எல்லாம் சொன்னாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு பேசி கொடுத்துட்டோம். சோ அடுத்து அப்படியே திருவேல் நகர் அப்படின்னு இன்னொரு பிளாட் இருந்துச்சு. சோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். சோ அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனவனே வரையூர்ல ஒரு பிளாட் இருந்துச்சு. சோ அந்த ஷூட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஒரு 3 பிளாட் வீடியோ முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அதாவது நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு மாறாத இருக்க ஒரே ஒரு கேமராமேன் எங்க அப்பா தாங்க. எந்த வீடியோக்கு போனாலும் வாப்பா அப்படின்னா போதும், அவள்தான் உடனே கிளம்பி வந்துருவாரு. அடுத்து மதியான வேலையில ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. திருவண்ணாமலை மங்கலம் எம்கேஜி பிலிம் சினிமாஸ்ல அவங்களோட புது செகண்ட் ஸ்கிரீன் ஓபன் பண்ணியிருந்தாங்க. சோ அது ஓப்பனிங் தான் நம்மளும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க போனா அவங்களோட ஸ்கிரீனே வேற லெவல்ல இருந்துச்சு. நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட சீரியஸா நம்ம திருவண்ணாமலையில ஒரு சூப்பரான தியேட்டர்னே சொல்லலாம். அப்புறம் அப்படியே நம்மளுக்கும் நம்ம அப்பாவுக்கும் அப்படியே ஒரு மொமெண்டம் எல்லாம் கொடுத்து ஆனர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களே லஞ்சுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அடுத்து ஈவினிங் 4 மணிக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே 5 மணிக்கு என்னோட ப்ரோ கூட ஷூட் இருந்துச்சு. சோ ப்ரோ கூட போயிட்டு அந்த கிளைண்டோட ஷூட் எல்லாத்தையும் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு 2 பிரான்ச்சைஸ் பத்தி பேசிட்டோம். சோ அதையுமே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அதெல்லாம் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த ஒரு பயணத்துல நீங்க என்கிட்ட பார்த்த ஒரு டிஃபரன்ஸை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களோட கமெண்ட் பின்னுமே பண்ணி வைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போலான்னு இருக்கேன். அப்படியே இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.